கோவையில் நடைபெற்ற பஜன் உற்சவம் பல்வேறு பகுதிகளில் இருந்து பஜன் குழுவினர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பக்தி பாடல்களை பாடி இறைவனை போற்றி பக்தர்களின் ஆன்மீக உணர்வுகளை வளர்க்கும் ஒரு திருவிழாவாக பஜனை உற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவையில் ஈஸ்வர் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் சார்பாக பஜன் உற்சவ திருவிழா கோவை அத்திப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபரங்கில் நடைபெற்றது. இதில் கோவை சுற்றுப்புற பகுதிகளில் இருந்தும் பொள்ளாச்சி, திருப்பூர் போன்ற பகுதிகளில் இருந்தும் பஜன் குழுவினர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் தொடர்ந்து பாடிவரும் சரவணம்பட்டி கிருத்திகை நாதம் கூட்டு வழிபாட்டு பேரவையினர், சபர்மன் மெட்ரிக் ஸ்கூல், சவுடம்மன் பஜனை குழு என 15க்கும் மேற்பட்ட பஜன் குழுவினர் நடத்திய கச்சேரி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். தொடர்ந்து சிறந்த பஜன் குழுவினரை தேர்வு செய்து பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி கௌரவித்தனர். இதுபோன்ற பஜனை உற்சவங்கள் பக்தர்களின் ஆன்மீக உணர்வுகளை வளர்க்கவும் இறைவனுடன் நெருக்கமாக இருக்கவும் வாய்ப்பு கிடைப்பதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னோட நேம் யோகேஷ் பிரபு. நான் நாராயணன் பாட்டும் ஐயப்பன் சாங்கும் பாடுறேன். என்னோட பேர் சரவணா. நான் விநாயகர் பாட்டு பாட போறேன். என்னோட பேர் SN நாகலட்சுமி. நான் சரஸ்வதி பாட்டு பாட போறேன். என் பேர் R ஸ்ரீராம். நான் குரு பகவானோட சாங் பாட போறேன். என்னோட பேர் SN சுப்ராஜ். நான் அம்மன் பாட்டு பாட போறேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முருகனுடைய திருப்புகழ் நாமம் பாட போறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஈஸ்வர் ஸ்கூல் ஆஃப் அகாடமி மியூசிக் அவங்க பார்த்தீங்கன்னா 2வது வருடமாக பஜன் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் பஜன் போட்டி நடத்துகிறாங்க. போன வருஷம் நாங்கள் இதில் கலந்துக்கிட்டோம். அப்படி கலந்துக்கிட்டதில் பி டீமில் கிருத்தியநாதம் கூட்டு வழிபாட்டு பேரவை அப்படின்ற டீம் நேமில் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு பி டீமில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. அதே போல் இந்த வருடமும் நாங்கள் இந்த பஜன் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஈஸ்வர் ஸ்கூல் ஆஃப் அகாடமி மியூசிக் அகாடமி நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இது மாதிரி அடுத்தடுத்த வருஷமும் நடத்தணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பஜன் மூலமாக ஒரு ஆன்மீக இதுக்கு கொண்டு வரக்கூடிய பணியை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.